ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் எக்ஸாமுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸில் வந்து பிஓவில் வந்து 40 மினிட்ஸில் வந்து நீங்கள் 35 கொஸ்டின்ஸ் போடணும், 40 மார்க்ஸ். இதுவே கிளர்க்குக்கு வந்து 35 மினிட்ஸில் நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் போடணும், 40 மார்க்ஸ். எக்ஸாம் வந்து ரொம்ப மாட்ரேட்டாக தான் இருக்கும். பிஓ வந்து இங்கிலீஷ் வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும். கிளர்க்குக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிஓ கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து சிலபஸ் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மெயின்ஸில் வந்து ஆர்சி ஃபஸ்ட்டு, மெயின்ஸில் வந்து 2 ஆர்சி கேட்பாங்க, ப்ரிலிம்ஸில் வந்து 1 ஆர்சி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆர்சி நல்லா பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இங்கிலீஷில். அதுக்கு வந்து ஆர்சி வந்து நம்ம நல்லா போடணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ரீடிங் வந்து நல்லா இருக்கணும். இங்கிலீஷ் வந்து உங்களால் ஸ்பீடாக வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஆர்சி வந்து ஸ்பீடாக போட முடியும். அந்த டைமுக்குள்ளே உங்களால் போட முடியும். அதுக்கு வந்து டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் கிராமரும் வொக்காபுலரியும் நல்லா படிச்சிட்டிங்கனாலே உங்களால் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டும் நல்லா போடலாம். எரர் ஸ்பாட்டிங் அப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அது வந்து நீங்கள் வந்து கிராமர் நல்லா படிச்சிங்கனாலே போதும். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் எரர் ஸ்பாட்டிங் வந்து ஈஸியாக போட்டுடலாம். மெயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து கரெக்டாக போட முடியும், அக்யூரேசியாக போட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பேராஜம்பிள் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது வந்து தினமும் நீங்கள் ஒரு 2 செட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். பேராஜம்பிள் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 5 மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியும் ஈஸியாக. ப்ரிலிம்ஸ்லலாம் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேராஜம்பிள்லாம் ஈஸியாக உங்களால் 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 செட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ரீடிங்கும் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களால் இருந்தாலே நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை பார்த்தே வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து இடியம்ஸ், பியூர்சல் வெர்ப், இது வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 200 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கும். இடியம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 3 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம படித்ததுலேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கிராமர்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் படித்தா கூட நம்மளால் வந்து அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இடியம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதுவும் படிச்சுக்காங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ் படிங்க. 1 ஹவருக்கு வந்து நீங்கள் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு வொக்காபுலரி படிக்கிறதுக்கு 1 ஹவர் ஆயிரும். நீங்கள் டீட்டெயிலாக எல்லா நியூஸும் வந்து ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 ஹவர் ஆகும். நீங்கள் வந்து வொக்காபுலரி படிக்கிறதுலேயே வந்து நீங்கள் 1 ஹவர் யூஸ் பண்ணிக்காங்க. அப்புறம் கிராமர் ஒரு 20 மினிட்ஸ் படிங்க. ஆர்சி க்ளோஸ் செட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போடுங்க. அப்புறம் மீதி இருக்கிற டைமில் வந்து 20 மினிட்ஸ் வந்து டெஸ்ட்டு போடுங்க. நிறைய அடாவில் அப்புறம் ப்ராக்டிஸ் மார்க்லாம் செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் போடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கே இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ADA 247, அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் மார்க்கு, யூடியூப் வீடியோஸ், அபித் சார் வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பேசிக்ஸ்லாம் படிக்கணுன்னாலே நீங்கள் அந்த சாரோட வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஒரு 25+ மார்க் எடுக்கணும். மெயின்ஸ்லலாம் நீங்கள் அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் வந்து ரொம்ப எல்லாராலையும் ரொம்ப போட முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிஓ மெயின்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் நல்லா படிக்கணும். இங்கிலீஷ்லேயும் 25+ மார்க் எடுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. மெயின்ஸ்லலாம் செக்ஷனல் கட் ஆஃப் எப்படியும் மினிமம் ஒரு 10 தான் இருக்கும். இதுக்கு வேறு நடந்த எக்ஸாம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே மெயின்ஸில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து 10+ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும்.
அதுக்கு வந்து நீங்கள் கிராமர் வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ரீடிங் ஹேபிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து வெக்காபுலரி படிங்க. அப்புறம் மார்க் டெஸ்ட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணும். அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி டெஸ்ட் போடணும். இந்த டைமுக்குள்ளே உங்களால் வந்து இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் போட வந்து முடியணும். இப்போ 30 கொஸ்டின்ஸ் வந்து 20 மினிட்ஸில் உங்களால் போடணுன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாம் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வந்து ஆர்சிக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் அக்யூரஸியாக போடணும். இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய பேர் மார்க் கொஞ்சம் கம்மியாக வாங்குறதுக்கு காரணம் வந்து அக்யூரஸி. அவங்க வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் அது வந்து நெகட்டிவில் நிறைய மார்க் போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.